வணக்கம் உறவுகளே. உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வயல் பார்க்குறீங்கல்ல, வயலில் நிற்கிறேன். நம்ம மாடுகள்லாம் நிற்கிது. இப்போ இந்த வயலில் பாருங்கள், அடுத்ததாக நம்ம வயல் இருக்குது. இதை பாருங்கள், இது நம்ம வயல். அதே அடுத்து இன்னொரு வயல் காட்டுறேன், அதை பாருங்கள். நம்ம வயல் நடுவில் இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் வேறு வேறு வயல் இருக்குது. இப்போ நம்ம வயல் பார்த்துட்டிங்க இல்லையா, ஒரு வித்தியாசம் தெரியும் அந்த வயலுக்கும் இதுக்கும். இப்போ பாருங்கள், திரும்ப இன்னொரு வயலை காட்டுறேன். இப்போ இந்த வயல் பார்த்தீங்களா, இந்த வயலை பாருங்கள். இது களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, ரசாயன உரம்லாம் போட்டு விளைய வைக்கிற வயல். அப்படிங்க பாருங்கள், இயற்கை வேளாண்மை நம்மளோட வயல். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? வரப்புலேருந்து நிறைய வித்தியாசம் இருக்கும், வரப்பு வயல் எல்லாமே. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், முதல்ல காட்டின வயல் பாருங்கள். இந்த வயல் எப்படி இருக்கு பாருங்கள். இதான் வித்தியாசம். வயலில் வர களைக்கொல்லியும் பூச்சிக்கொல்லியும் ரசாயன உரங்களும் போடுற வயல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உயிர்த்தன்மையே முற்றிலும் இல்லாமல் இருக்கும். நம்ம வயலில் பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்கும். இது எந்த ரசாயன உரங்களோ களைக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ தெளிக்காத ஒரு வயல். இதை சொல்லலான்னு தான் உங்களுக்கு உடனே காணொலியாக பதிவு பண்ணேன்.